வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் ஷியூ. நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கிடப்புல போட்ட கல்லா தான் கிடக்குதுன்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தான். இப்போ வரைக்குமே அது அப்படிதான் கிடக்குது. ஏன் ஒரு கேஸ் கட்ட எடுத்து ஒரு சிஜிஎம் கோர்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸ் நம்பர் போடுறதுக்கு இவ்வளவு நாள் 2 மாசமா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. யாருமே பேசிட்டு இருந்தவங்க கூட இப்ப பேசுறது இல்ல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. குறிப்பா யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இல்ல, உங்களுக்கே தெரியும். ஏன்னா அடிக்கடி பேசிட்டு இருந்தவங்க இப்ப திடீர்னு இதை பத்தி பேசுறது இல்ல அப்படிங்கிறது என்ன காரணம்னு தெரியல. திடீர்னு பேசுறது இல்ல அப்படிங்கிறது தான் நமக்கு புரியாத புதிராகவும் இருக்கு. ஸோ நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொன்னா எனக்கு ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சா மட்டும்தான் நான் பேச முடியும். எந்த அப்டேட்ஸுமே கிடைக்கல. சார்ஜ் ஷீட்ல ஃபைல் பண்ணதோட அதுல கேட்ட டாக்குமெண்ட்ஸை கொடுக்காம அவங்க சிஜிஎம் கோர்ட்டு கள்ளக்குறிச்சியில போய் நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க, அங்க ஆரம்பிச்சிட்டாங்க கோர்ட்டு அப்படின்னு சொல்லி அங்க துரத்தி விட்டதோட இந்த கேஸ் அப்படியே கிடப்புல போடப்பட்டது அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா ஏறக்குறைய இது 2 மாசமா அப்படி கிடப்புல போட்டது ஆல்மோஸ்ட் எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இதுல எப்ப நம்பர் போட்டு எப்ப சம்மன் அனுப்பி எப்ப கூப்பிட்டு எப்ப நம்ம கேட்கிற டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸை பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் எப்போ ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டு எப்போ ட்ரையலுக்கு இதுக்குள்ள இந்த மாணவியோட சாவுக்கு எப்போ நீதி கிடைக்கும், இவரோட சாவு எப்படி நடந்தது, எதற்காக நடந்தது அப்படிங்கிற ஒரு தீர்வு கிடைக்கும், அதுக்கான ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருக்கிற நமக்கு இதுக்கான விடை கிடைக்காமையே போயிருமோ அப்படிங்கிற சந்தேகம் தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. நேற்று நடந்த ஒரு சம்பவம், உச்ச நீதிமன்றம் எஸ்பிஐக்கு 3 மாசம் அவகாசம் கேட்ட எஸ்பிஐக்கு தலையில நறுக்குன்னு கொட்டின மாதிரி கொட்டி 3 மாசம்லாம் டைம் கிடையாது, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இன்னைக்கு அலுவல் நேரம் முடியறதுக்குள்ள நீங்க அந்த எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு அதே நாள்ல எஸ்பிஐ போய் அந்த டீடைல்ஸை பூரா எலெக்ஷன் கமிஷன்ல ஒப்படைச்சிருக்கு. ஸோ இவ்வளவு அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கா? 3 மாசம் அவகாசம் கேட்டு இல்ல 3 மாசம் வாய்தா கேட்கிற ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சமா ஒரு 10-15 நாளாவது தள்ளி வச்சு 3 மாசம்லாம் கொடுக்க முடியாதுங்க, 15 நாள் வாய்தா அதுக்குள்ள இது பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்போ இந்த விஷயத்துல இன்னைக்கு அலுவல் நேரம் முடியறதுக்குள்ள நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு ஒரு கோர்ட் போடுது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும்? அதுக்கு எஸ்பிஐயும் மண்டியிட்டு அவங்க சொன்னதை செயல்படுத்துறாங்க அப்படின்னா அந்த ஆர்டர்ல உள்ள வீரியம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன் அந்த மாதிரி அதிகாரத்தை இந்த விஷயத்திலேயே பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, நம்ம கள்ளக்குறிச்சி விஷயத்திலேயே பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் நமக்கு தோண மாட்டேங்குது. இவ்வளவு அதிகாரம் இருக்கா ஒரு கோர்ட்டுக்கு அப்படின்னு நமக்கு ஆச்சரியப்பட வைக்குது. அதே சமயம் இவங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது இந்த கோர்ட் இவ்வளவு காலம் தாமதப்படுத்துது. அதாவது ஒரு நம்பர் போடுறதுக்கு கேஸ் கட்டுக்கு ஒரு நம்பர் போட்டு அந்த கேஸை ட்ரையலுக்கு கொண்டு வரதுக்கு 2 மாசத்துக்கு மேல டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறது கொஞ்சம் வேதனை. அந்த 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 சைடையும் பார்க்குறோம், இந்த சைடையும் பார்க்குறோம் ஒரு கோர்ட்டுடைய. ஸோ கோர்ட்டுன்றது எல்லாருக்கும் சமமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு வழக்குக்கு அப்படியும் ஒரு வழக்குக்கு இப்படியும் இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா அது சரியா வருமா அப்படின்னு நீங்க சொல்லலாம். இது சிஜிஎம் கோர்ட்டு, அது சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கு. சிஜிஎம் கோர்ட்டுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு. ஸோ இல்லை அப்படின்னா கூட ட்ரையல் நடத்தி ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரம் அந்த கோர்ட்டுக்கு இருக்குதா இல்லையா? அதை தானே செய்யுங்கன்னு சொல்றோமோ. அதை கூட செய்யாம இழுத்தடிக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் தெரியல. ஸோ ஒரு நம்பர் போட்டு அந்த கேஸை ட்ரையலுக்கு கொண்டு அந்த ட்ரையல்ல அந்த போற போக்குல அந்த கேஸோடைய முடிவு என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத மீறி சார்ஜ் ஷீட்ல சொல்லப்பட்ட அந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு இதோட இந்த கேஸை முடிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடாதான் அந்த கேஸ்ல நம்பர் போடாம தள்ளி கொண்டு போறது தெரியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதே இந்த கேஸோடைய அடிநாதம், அதாவது மக்களுக்கு உள்ள இந்த விஷயத்துல உள்ள ஈடுபாடு அக்கறை அதை குலைப்பதற்கான ஒரு செயலா தான். அதாவது டைரக்டா அவங்க செய்யலன்னா கூட இன்டைரக்டா அது அப்படிதான் இருக்கு.
குளத்துல இருக்க மீன் வந்து அழுக்கெல்லாம் சாப்பிடுது அப்படின்னா அது உணவுக்காக சாப்பிடுதுன்னு எடுத்துக்கிட்டா கூட அல்டிமேட்டா குளம் சுத்தமாகுது அப்படிங்கிறது மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நீங்க எந்த காரணத்துக்காகவோ டிலே பண்ணலாம், ஆனா இதுக்காக தான் டிலே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணும் இல்லையா? அந்த தான் நான் சொல்ல வந்தோம். ஸோ ஒவ்வொரு செயல்களுக்கும் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி அடுத்தடுத்த காரணங்கள் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இவ்வளவு அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டுடைய எச்சரிக்கையை மீறி, அதாவது அவங்களுடைய வற்புறுத்தல், அவங்களுடைய அழுத்தம் இதெல்லாம் எஸ்பிஐக்கு கொடுத்து நீங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறமா இதை கொடுக்குற மாதிரி டைம் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு, அதுக்கப்புறமா உச்ச நீதிமன்றம் வந்து இவ்வளோ அதிகாரபூர்வமா இவ்வளோ அதிரடியான உத்தரவு, ஒரு நாள்ல இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொடுக்கணும், உங்களுக்கு இதுக்கு மேல டைம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரப்பூர்வ உத்தரவை வந்து போட்டு அடிப்பணியை வச்சிருக்கு. ஒரே நாள்ல அடிப்பணியை வச்சிருக்கு, அதிரடி உத்தரவு. நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன், என்ன சொல்ல வர்றோங்கிறது மக்களுக்கு போய் சேரல. ஆனா இந்த விஷயத்த வந்து நான் சொல்ல வர்றது என்னங்கிறது வந்து முக்கியம். கோர்ட்டுக்கு சில அதிகாரங்கள் இருக்குது, அந்த அதிகாரங்களை கோர்ட்டு பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தினா மக்களுக்கு பயனா இருக்கும். அது பயன்படுத்த வேண்டிய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் பயன்படுத்தாம போச்சுன்னா மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் பார்க்குறோம். ஒன்று விஷயம் எஸ்பிஐல சுப்ரீம் கோர்ட் போட்ட உத்தரவு, ரெண்டாவது கள்ளக்குறிச்சி சிஜேஎம் கோர்ட்டு இழுத்துட்டு போற விஷயம். இந்த ரெண்டு விஷயமால மக்களுக்கு நன்மை தீமை எது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ அதை மறைக்கிறதுக்காக சிஏஏ அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அது சம்பந்தமா போராட்டம்லாம் வெடிக்கும் அப்படின்னு சொன்னால ஏற்கனவே அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அசாமில் போராட்டம், ஒவ்வொரு ஊர்லேயும் போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் அதை போராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலின் கூட ஒரு அறிக்கை விட்டாரு, தமிழ்நாட்டில் சிஏஏ அமுல்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி கேரளாவை சொல்லியிருக்காங்க, மேற்கு வங்காளம் சொல்லியிருக்காங்க, இவங்க இப்போ தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து எந்தெந்த ஸ்டேட் சொல்லுவாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நேற்று உள்ள நியூஸ் படி பார்த்தீங்கன்னா தலையங்கமா எது இருந்துச்சு அப்படின்னாக்கா, சுப்ரீம் கோர்ட் அதிரடி தீர்ப்பு, இன்றைக்கு அலுவல் நேரத்துக்குள்ள நீங்க வந்து அந்த தகவல்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு ஃப்ரண்ட் பக்கத்துல போட்ட ஒரு நியூஸ். இன்னைக்கு வந்து எஸ்பிஐ வந்து அந்த தகவல்களை எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒப்படைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தூக்கிட்டு போய் 8வது பக்கத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்படின்னா அந்த விஷயத்தை மறைக்கிறாங்க, பத்திரிகையும் மறைக்கிறாங்க அந்த விஷயத்த அப்படிங்கறதால தோணுது. இது ஒரு நியூஸ். இந்த நியூஸ் நேத்தோடைய கண்டினியூட்டி. நேத்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, அந்த ஆர்டரை இன்னைக்கு எஸ்பிஐ ஃபாலோ பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஃபாலோ அப்பை எங்க கொடுக்கணும்னா ஃப்ரண்ட் பேஜ்லேயே தான் கொடுத்துருக்கணும். அவங்க தூக்கிட்டு போய் அதை ஒரு முக்கியத்துவம் இல்லாத நியூஸ் மாதிரி அதை கொண்டு போய் 8வது பக்கத்தில் போட்டாங்கன்னா இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்குன்னு அர்த்தம் தானே. அதாவது சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எஸ்பிஐ மண்டியிட வைத்தது, இப்படிதான் போட்டிருக்கணும். ஸோ இப்படி போடாம இவங்க சிஏஏ அப்படிங்கிறத கொண்டு வந்து முதன்மைப்படுத்துறாங்க. அப்படின்னா இந்த எலக்டோரல் பாண்டு ஸ்கேமை வந்து அவங்க வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ அடுத்த உத்தரவு என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் 15ஆம் தேதிக்குள்ள, இந்த மாசம் 15ஆம் தேதிக்குள்ள அதை வந்து அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போடணும் அந்த தகவல்களை அப்படின்னு சொல்லி தான் உத்தரவு, அந்த தொடர் உத்தரவும் போட்டிருக்கு. ஸோ இவங்க இன்னும் 2 நாள்ல அந்த எலெக்ஷன் கமிஷன் அபிஷியல் வெப்சைட்ல இந்த தகவல்களை பூரா அதை ஏற்றுவாங்க. அப்பதான் யார் யாருக்கிட்ட இருந்து எந்தெந்த கட்சி எவ்வளவு பணம் வாங்கியிருக்கு எலக்டோரல் பாண்டு மூலமா அப்படிங்கிறது தெரிய வரும். இதுல வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறது வந்து பிஜேபி தான் தோணுது. ஏன்னா அவங்க தான் கிட்டத்தட்ட 70% 75% இந்த எலக்டோரல் பாண்டு வடிவத்தில் வந்த பணத்துல இருந்து அவங்களுக்கு கிடைச்சதாதான் ஒரு தகவல் சொல்லுது. மீதி உள்ளதுதான் மற்ற கட்சிகள்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஆளுங்கட்சி வந்து எப்படி வாங்கியிருப்பாங்க அந்த எலக்டோரல் பாண்டை அப்படிங்கிறது வந்து தெளிவா மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தா இது வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு பிரச்சார யுக்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை மூடி மறைக்கிறதுக்காக, அதை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த சிஏஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம். சரி, இதெல்லாம் நேற்று பேசியாச்சு. இப்ப நமக்குள்ள விஷயம் என்னன்னா, இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துல ஏன் இந்த தாமதம்?
இதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும்னா ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா போதும். ஒன்னு, இந்த சார்ஜ் ஷீட் படி இந்த பெண் தற்கொலை செய்து கொண்டால், இந்த பெண் தற்கொலை செய்து கொண்டதற்கு யாரும் காரணம் இல்லை, அவளே தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலையில் இருந்திருக்கிறாள். இதுதான் சார்ஜ் ஷீட்ல இருக்கிற ஃபைனல் வேர்டிங்ஸ். ஸோ இந்த வேர்டிங்ஸ் படி பார்த்தாக்கா தற்கொலை என்னும் எண்ணத்துல அந்த மாணவி இருந்திருக்கிறா, அதனால அந்த மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஸோ ஒரு தற்கொலைங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அது வந்து ஒரு மொமெண்ட்ரி டெசிஷன் சொல்லலாம். ஆனா அதுக்கான ஒரு காரணம் இருக்கும். நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னா அதுக்கு என்ன ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா இருந்தா மட்டும் இல்ல, மன உளைச்சல் எக்ஸ்ட்ரீமுக்கு போன ஒரு மன உளைச்சல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருந்தா மட்டும்தான் தற்கொலை, உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு தற்கொலை அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு காரணம் வந்து இந்த விஷயத்துல சொல்லப்படலையோ அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஸோ அந்த மாதிரியான காரணம் வந்து தற்கொலைங்கிற விஷயத்துல அந்த மாதிரியான காரணம் ஒண்ணு இருக்கும், இருந்திருக்கும். அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கிறோம். அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து அந்த பொண்ணு எழுத சூசைட் நோட்ல இந்த மாணவி வந்து பலர் முன்னிலையில கணக்கு வாத்தியாராலையும் கெமிஸ்ட்ரி வாத்தியாராலையும் அவமானப்படுத்தப்பட்டா, அதனால மன உளைச்சல் ஏற்பட்டு அப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லி இருந்தா கூட அந்த 2 பேர் டீச்சரும் குற்றவாளி ஆயிடுவாங்க, பள்ளித்தரப்பு குற்றவாளி ஆயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யாருமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை முடிக்கிறாங்க. அப்படின்னா அதன் பின்னணியில என்ன இருக்கு, யார் இருக்கிறா அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியா இருக்கு. ஸோ தற்கொலை பண்ணிக்கிட்டா மேல இருந்து அவளே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டியிருந்தாக்கா அது முடிஞ்சிருக்கும். அதையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனா காட்டியாச்சுன்னு சொல்றாங்க. அந்த காட்சியில இலையா செஞ்சது கிளையா செஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டேஜ் கொடுக்கும்போது சில விஷயங்கள் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சில டாக்குமெண்ட்டை கேட்டிருக்கோம். அந்த மாதிரியான ஓப்பன் ஆகாத டாக்குமெண்ட், அந்த கால் ஹிஸ்டரி மாதிரியான டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த வழக்கை ட்ரையலுக்கு கொண்டு வந்து நேர்மையான விசாரணை, நேர்மையான ட்ரையல் நடந்து இந்த வழக்குல இந்த மாணவி மரணம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற உண்மையான காரணத்தை வெளியே சொல்லிட்டீங்கன்னா மக்கள் எல்லாம் பையன் அமைதியாகிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கொடுக்காம அந்த பதில வந்து இழுத்துட்டே போறது வந்து சந்தேகத்தை அதிகப்படுத்திட்டே போகுமே தவிர சந்தேகத்தை குறைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லப்படவே இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஏன் சொல்லப்படல அப்படின்னா உண்மையிலே சார்ஜ் ஷீட்ல அது எழுதப்படல. சார்ஜ் ஷீட்ல வந்து இந்த மேல இருந்து குதிச்ச அந்த வீடியோ கவரேஜ் இருக்கு பாத்தீங்களா, ஃபுட்டேஜ், அதை ஒரு சாட்சியா சேர்க்கப்படவும் இல்லை அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிகரமான உண்மை. ஏன்னா இந்த பெண்ணு மேல இருந்து குதிச்சிருந்தாள்னா அந்த குதிச்ச வீடியோ வந்து காட்டுறதுல எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அவங்க வந்து இந்த கேஸ் அப்பவே சால்வ் ஆகி முடிஞ்சிருக்கும். இவ்வளவு பெரிய 2 வருஷமா அந்த கேஸை இழுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த பெண் என்ன மனநிலையில இருந்திருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு 2 மனோ தத்துவ டாக்டர்கள், சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேரா அந்த பெண்ணுகிட்ட பேசாம அந்த பெண் எழுதின சில பல வார்த்தைகளை வச்சுக்கிட்டு அந்த பெண் இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தா அப்படின்னு முடிவுக்கு வந்து அதுக்கான காரணமும் சொல்லாம இந்த கேஸை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல சத்தியமா. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.